நீங்கள் ரொம்ப நேசித்த ஒருத்தவங்க, உங்களை ரொம்ப பிடிச்சவங்க, நீங்களும் அவங்களும் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்படி பேசிக்கிட்டு இருந்த அவங்க சமீப காலங்களாக உங்களை பற்றின நினைவுகளே இல்லாமல் இந்த உலகத்திலிருந்து வேற ஒரு புதிய உலகத்தில் உங்கள் நினைவே இல்லாமல் எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள பார்க்குறப்ப அவங்கக்கிட்ட ஏன் என்னுடைய ஞாபகமே இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க தோணும். அதை வார்த்தைகளாக இல்லாமல் இந்த வரிகளாக பயன்படுத்தி பாருங்கள். உனக்கு நான் நினைவில் இல்லை, என் பிரியங்கள் நினைவில் இல்லை, என் முத்தங்கள் நினைவில் இல்லை, என் பரிசுகள் நினைவில் இல்லை, உன் கண்ணீரோடு நான் துணை நின்ற தருணங்கள் நினைவில் இல்லை, முதல் நிர்வாணங்கள் நினைவில் இல்லை, உனக்காக நான் அடைந்த அவமானங்கள் நினைவில் இல்லை, ஒரு மழைக்கு நான் உன் பெயர் இட்டது உனக்கு நினைவில் இல்லை, ஒரு மழைக்கு நான் உன் பெயர் இட்டது உனக்கு நினைவில் இல்லை, என்னோடு அருந்திய ஒரு கோப்பை மதுவோ ஒரு தேநீரோ கூட நினைவில் இல்லை, எல்லாவற்றையும் உண்ணும் ஒரு கசப்பின் கிருமி எப்படியோ உன் நெஞ்சில் நுழைந்து விட்டது. உனக்கு எதுதான் நினைவில் இருக்கும்? உனக்கு எதுதான் நினைவில் இருக்கும்? நீ என்னை முதலாய் சந்தித்த போது உன் வாழ்வில் முதல் பருவம் முடிந்து இன்னொரு பருவம் துவங்கியது, அதாவது நினைவில் இருக்கிறதா? ஒரு இல்லாமல் போன உறவில் ஏதேனும் ஒன்றை நினைவூட்டுவது, ஒரு கற்சிலைக்கு அந்த கல் பிரிந்து வந்த மலையை நினைவூட்டுவது போல உனக்கு நான் நினைவிலேயே இல்லை.